ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஹல்லேலூயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவரை துதிக்கிற நீதிமான்களுக்கு துதி செய்வது தகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே அவரை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் பாத்தோற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே, பாயம் நீக்கும் துணையானீரே, சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே, பாயம் யாவும் நீக்கும் துணையானீரே, சரணம் சரணம் சரணம். ஆமென். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சொல்லுங்க, இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, இலை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, இலை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவி ஆத்ம சரீரத்தை படைக்கிறே, சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவி ஆத்ம சரீரத்தை படைக்கிறே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சொல்லுங்க, இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் சரணம் சரணம்.
இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேனே மனதார உம்மை என்று போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் சரணம் சரணம். சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேனே மனதார உம்மை என்று போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம். சொல்லுங்க இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள சொல்லுவோமா முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக உம்முடைய இரக்கத்திற்காக உம்முடைய தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மேல் வைத்த நேசமும் மாறாதது. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்தார். நம்ம பாவியா இருக்கையில தான் நம்ம சேற்றில் இருக்கும் பொழுது அவர் நம்மை நேசித்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரே. அவருடைய அன்பை நினைத்து ஹல்லேலூயா. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகன் அதினாழம் அறியலாகுமோ. அவருடைய அன்பு பெரியது. இதற்கிணைய
ஒன்றுமில்லை. ஹalleluya. அவருடைய அன்பை நினைத்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஹalleluya. மாறிடாயம்மா நேசரே, கரங்களை தட்டி மாறாதவர் அன்பன் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா அன்பிலே. மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சொல்லுங்க. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சொல்லுங்க. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின்சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின்சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. சொல்லுங்க. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உண்மையாயா இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இதற்கு இணை ஏதும் ஏதும் வேறில்லையே. பயமாதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சாகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. பயமாதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சாகித்திடுமே. அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சொல்லுங்க. இயேசுவின் மகா அன்பிலே அவருடைய அன்பை நினைத்து அதினாழம் ஹalleluya. அவர் நமக்காக சிலுவையில் செய்த தியாகத்தை இதற்கு நினைத்து இணை ஏதும் வேறில்லையே. அவரை பாடுவோம். இணை ஏதும் வேறில்லையே. மாறிடாயம்மா நேசரே,
அதற்கு இணை ஏதும் வேறில்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்தது நிமித்தமாக கல்வாரியிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நாம் அனுபவிக்க வேண்டிய, நாம் கொண்டாட வேண்டிய, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே நமக்கு அருளி இருக்கிறார். அவருடைய சிலுவையின் அன்பு மிகப்பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அதினாழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லை. இணை ஏதும் வேறில்லை. இதற்கிணை ஏதும் வேறில்லை. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் அடைக்கலம், அவர் நம்முடைய கோட்டையா இருக்கிறார், அவர் நம்முடைய பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையின் கீழே அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தெரிந்த பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென ஆமென். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எகுவாயிரே, 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 எகுவா செட்டையின் மறைவிலே அடைக்கலம், நம்மை தீங்குகள் நேராமல் காக்குகிற அவருடைய கரம் நம்மோடு இருந்து நடத்துகிறது. நம்மை கழுகை போல சுமந்து இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார். இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். செட்டையின் மறைவில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்லுங்க. செட்டையின் மறைவில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்லுங்க.
செட்டையின் நிழலில் ஆமென் தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. எகுவாயிரே 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 எகுவாயிரே. சொல்லுங்க எகுவாயிரே. இயேசுவே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், எல்லாவற்றையும் அருளுகிறவர் நம்மோடு இருக்கிறாரே. எகுவாயிரே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென ஆமென். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுங்க எகுவாயிரே 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 எகுவா. சத்தம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறேன். எகோவா அவருடைய நாமத்தை எகோவாயிரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேன். இயேசுவே சிலுவையில் விசுவாசத்தோடு நம்ம இப்ப பாடும் பொழுதே ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவர். அங்கே நான் சுகமானேனே. விசுவாசத்தோட சொல்லுவோமா? சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் ஆமென். அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. எகுவாயிரே 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 விசுவாசத்தோடு அனைத்தையும் அருளிடும், எனக்கென ஆமென். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுங்க அனைத்தையும் அருளிடும், எனக்கென வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எகுவாயிரே 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 எகுவாயிரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயித்தவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. சொல்லுங்க தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என். மறுபடி சொல்லுவோமா? தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. எகுவாயிரே
யெகோவா ஈரே, இயேசுவே யெகோவா ஈரே. ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை உயர்த்த வல்லவர், அவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். தந்திடும் ஆமென். வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, இயேசுவே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. கரங்களை தட்டி ஹalleluya. அவர் யெகோவா ஈரே. அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாவற்றையும், பூமியின் சகலவற்றையும் நமக்காக படைத்து ஆசீர்வதித்தார். ஹalleluya. மனிதன் தன்னுடைய வீழ்ச்சியினாலே அவைகளை இழந்தான். மறுபடியும் அவைகளை சிலுவையினாலே திரும்பவும் கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். ஹalleluya. அவருக்குள் பிறந்தவங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அவருக்குள்ள பிறந்திருக்கிறோமா? சிலுவைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோமா? இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாததென்று எதுவுமே இல்லை. ஹalleluya. அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சிலுவைக்குள்ளாக நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நம்முடைய சுகமா இருக்கலாம், ஹalleluya, நம்முடைய எதிர்காலமா இருக்கலாம், நமக்கு தேவையான நன்மைகளாக இருக்கலாம். எல்லா நன்மைகளையும் அவர் எங்கே வச்சிருக்கிறார்? அந்த சிலுவைக்குள்ளாக நமக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹalleluya. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவே. தேவனே சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் சத்தம் உயர்த்தி பாடுவோம். ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவே என் தேவனே. சொல்லுங்க மறுபடியும், தேவனால் பிறந்தவன் ஆமென், உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. நம்ம விசேஷமானவர்கள். அவருக்குள்ளாக பிறந்த நாம் விசேஷமானவர்கள். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவோ? யெகோவா ஆமென். யெகோவா யெகோவா ஈரே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருப்பதினால், ஹல்லேலூயா, நீர் எங்களோடு வருவதினால், ஹல்லேலூயா, நாங்கள் விசேஷமானவர்கள் அப்பா. எங்களை போல விசேஷம் உள்ளவர்கள் இந்த பூமியில இல்லை. ஆமென். இவ்வளவு பெரிய தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு நம்ம சம்பாதிக்காமலே அல்லது நம்ம கிரயம் செலுத்தாமலே, நம்ம தியாகம் பண்ணாமலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இதை விட பாக்கியம் வேற நமக்கு ஒன்றுமே இல்லையே. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டவர்களாக, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உங்க கிருபை பெரியது ஆண்டவரே, உடைய தயவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவர். யெகோவா ஷம்மா, எங்களோடு இருக்கிறவர். எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். உம்முடைய பிள்ளைகளாய் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் எங்களை அழைத்திருக்கிறவர். எவ்வளவு விசேஷம் உள்ளவர்கள் பாருங்க. நம்ம துதிக்காம இருக்க முடியாது. அவரை பெற்ற ஜனங்கள், அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் துதிக்காம இருக்க முடியாது. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் துதிக்காம இருக்க முடியாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம். ஹல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம அனுபவிக்கிறதோ, இன்றைக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதோ, அவர் இலவசமாய் நமக்கு கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள், ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படும். ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவைகள் விதைக்கிறதும் இல்லையா, அவைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவை பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பரமபிதா போஷிக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கவலைப்படாமல் அவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க நடத்தி வருகிற எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரகதனலரமோ ஷகதனலரதியாந்தரபலமோ ஒரிகதனரகதனலரமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று அவர் கேட்கும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர்களுக்கு போய் சொல்லு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம கடந்த காலமாகலாம், இப்போ இருக்கலாம், நம்முடைய எதிர்காலமா இருக்கலாம், எல்லாவற்றிலையும் அவர் நமக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்மோட அவர் இருக்கிறார். அப்புறம் ஏன் நம்ம கவலைப்பட வேண்டும்? இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறாரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். 2 கரங்களை உயர்த்தி ஏகோவா உயர்த்தி
ஸ்தோத்திரம் போதும். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என் ஆண்டவராகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய செட்டைகளின் மறைவிலே நான் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறேன். அவரே எனக்கு போதுமானவர், அவருடைய வார்த்தை எனக்கு போதுமானது. அப்படி சொல்றவங்க எல்லாரும் ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. அன்பான தேவன், யாருடைய சப்போர்ட் இருக்குதோ இல்லையோ, ஆமென், உன்னதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவராலே எனக்கு ஒத்தாசை வருகிறது, அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. நான் அவரையே நான் பற்றி கொள்ளுகிறேன், அவரையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். என் வாழ்விலே என் ஏக்கமெல்லாம், என்னுடைய ஏக்கத்தை அறிந்திருக்கிறவர், என்னுடைய விருப்பத்தை அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவரே. ஓ, என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவே. கையை உயர்த்தின் ஒரு விசை. என் ஏக்கமெல்லாம் தீர்ப்பார் நான் காணுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவர் ஒரு நாளும் என்னை வெறுமையாய் விடுவது இல்லை, ஒரு நாளும் என்னை வெறுமையாய் விடுவது இல்லை. ஹல்லேலூயா. என்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதான தேவன் அவர். என்னை நிறைவுள்ளவளாக மாற்றுகிறவர் அவர். என்னை நிறைவானவனாக மாற்றுகிறவர் அவர். என்னுடைய குறைவுகளை மாற்றுகிறவர், என்னுடைய குறைவுகளை மாற்றுகிறவர். குறைவுகளின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இந்த கால நேரத்தில் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. ரேகா நந்தரா ரபா கதரா நந்தரா ரபா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் விடுதலையோடு கூட ஆமென் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து முழு பலத்தோடு கூட என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறதான என் தேவன், நான் ஆராதிக்கிறதான என் தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பாத்திரர். ஓ ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. வெறும் பாடல்களை பாடுவதும் எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் உணர்ந்து கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. இது உணர்வு பூர்வமாக செய்யக்கூடியதான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இது பயபக்தியாய் செய்யக்கூடியதான ஒரு ஆராதனை. இது பரிசுத்தத்தோடு கூட செய்யக்கூடியதான ஒரு ஆராதனை. நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர்.
உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சொல்லுங்க, ரொம்ப நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு சிலுவையிலே அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. ரட்சிப்பின் பாத்திரத்தையே. அதனாலதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஒன்றே ஒன்று செய்ய முடியும், நீர் என்னை ரட்சித்த விதங்களை நினைத்து ரட்சிப்பின் பாத்திரத்தையே நான் எடுத்து என் கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன். முத்தம் செய்கிறேன் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்திலேயும் அவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடட்டும். ஆமென். மேகத்துக்குள்ள நம்ம நுழைந்து, ஓ ஹalleluya, அவருடைய மகிமையை நாம் கொண்டாடுவோமாக. உடைக்கப்பட்ட நேரங்களில் இருப்பவரே, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah. சபையே எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலேயும் அவருக்கு பிரியமான ஒரு மகிமை உள்ள ஆராதனை ஏறெடுக்கும்படியாக எல்லாரும் ஒருமித்து தூதர்கள் பேசுகிற அந்த பாஷையை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, தடைகள் எல்லாம் விலகி போவதாக, ஆமென், சோர்வுகள் எல்லாம் அகன்று போவதாக, ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக் கொள்வோமாக. Hallelujah, Hallelujah. Origara nandara raba gadara nandara raba, dura nandara raba gadara nandara raba. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த காலை நேரத்திலேயும் இந்த ஸ்தலத்திலே, இந்த ஆலயத்திலே நிறைவாய் வெளிப்படுவதாக, ஒவ்வொருவரையும் மகிமையின் மேகம் மூடுவதாக. ஓ
ஹோசன்னா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக முழு பலத்தோடு கூட. ஹல்லேலூயா. இது கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை நேரம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நல்ல ஆராதனை வேளையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கணும். தாவீது சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நான் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே செலவிடுகிற ஒரு நாள் எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்னும் நாங்க உங்க பிரசன்னத்துல நாங்க மூழ்கணும். இன்னும் உம்முடைய மகிமைக்குள்ள நாங்க வரணும். பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்க 3 பேரும் அந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் சொல்றாங்க, மலையிலிருந்து, ஆண்டவரே இங்கேயே தங்கிருவோம்ப்பா. இது எவ்வளவு அற்புதமா இருக்குது. எதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, எதை குறித்ததான கலக்கமும் எங்களுக்கு இப்போ இல்லை. இந்த மேகத்துக்குள்ளேயே இருந்துருவோம். இங்கேயே உமக்கு ஒரு கூடாரமோ எலியாவுக்கு ஒரு கூடாரமோ ஹல்லேலூயா இங்கே நம்ம போட்டுருவோம், இங்கே நம்ம தங்கிடுவோம். அந்த அளவுக்கு அந்த மகிமையின் பிரசன்னம் அவங்கள மூடி இருந்தது. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திலேயே உம்முடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை இன்பமானதுப்பா. ஆனாலும் நம்ம உலகத்துக்குள்ள போக வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்துக்குள்ள தேவனுடைய மகிமையை சுமந்து செல்கிறவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக. அல்லேலூயா. அநேகருக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறதான ஒரு இளைப்பாறுதலின் மகனாக மகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு முக்கியமான நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைபடுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, விதைக்கப்படுகிறதான ஒவ்வொரு விதையும் அது 100 மடங்கு பலனை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த விதைக்கப்படுகிறதான விதைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் 100 மடங்கான பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருவதாக. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இது மனுஷ சத்தம் அல்ல,
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் உணர முடிகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் சபையோடு கூட பேசுகிறதை, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை பிரசங்கிக்கிற நானும் உணர்ந்திருக்கிறேன். உணரும்படியாக ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர். 8வது வசனத்தில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தையை நீர் நிறைவேற்றினீர். என்ன உடன்படிக்கை பண்ணினார்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானித்தோம். என்ன உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட பண்ணினார்? வெட்டப்பட்ட மிருகங்களின் துண்டங்களின் நடுவே தேவனாகிய கர்த்தர் நடந்து சென்று ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிற கர்த்தர் ஆபிரகாமினிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது என்னெல்லாம் கொண்டு வர சொல்றாரு? மூன்று வயது ஆட்டுக்கடாவையும், ஒரு காட்டு புறாவையும், ஒரு புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னார். கொண்டு வருகிறது தான் வேலை. கொண்டு வந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது அதை நீ துண்டிக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படியாகவே ஆபிரகாம் அதை 2 துண்டாக்கி, ஒவ்வொரு மிருகத்தையும் 2 துண்டாக்கி பக்கத்திற்கு ஒன்றாக அதை வைத்தான். இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆக்சுவலாக அந்த உடன்படிக்கை என்பது 2 பேரும் செய்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சு? அங்கே ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமால் ஒன்றும் முடியாது என்பதை அறிந்த கர்த்தர் அதை தானே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமால் இந்த உடன்படிக்கையில் நிலைத்து நிற்க முடியாது, அல்லது ஆபிரகாமால் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி ஆண்டவரே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டு நம்மால் செய்ய முடியாத, நம்மால் நிறைவேற்ற முடியாத பலியை அவரே நிறைவேற்றினார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. நம்மால் செய்ய முடியாத, நம்மால் நிறைவேற்ற முடியாத, ஆமேன், அந்த ஆமேன் மேலான பலியை இயேசு கிறிஸ்துவே நமக்காக அவர் சிந்தினார். ஹல்லேலூயா, நிறைவேற்றினார். ஆமேன், அல்லேலூயா. சிலுவை மரத்தின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கென்று சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த ஆராதனை தொடங்கின நேரம் முதற்கொண்டு பாஸ்டமாவும் அழகாக இந்த சிலுவையை குறித்ததான காரியங்களை சொல்லி, சிலுவையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பாடல்கள் மூலமாக, ஆராதனையின் மூலமாக வழிநடத்தினதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதற்கென்று நாம் எந்த விலைக்கரையும் நம்ம செலுத்தலை, அதற்கென்று எந்த விதத்தில் நம்ம பிரயாசப்படவில்லை. நம்மால் நிறைவேற்ற முடியாத,
அன்றைக்கு ஆபிரகாம் எப்படி ஆமேன் அவனுக்கு அயர்ந்து நித்திரை வந்து அவனால் ஒன்றும் முடியாது என்று தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்து உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே இறங்கி வந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நம்மால் நிறைவேற்ற முடியாத, நம்மால் செய்ய முடியாத அத்தனை பலியையும் அவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஆமென் அநேக ஜனங்கள் அவர்கள் தங்களால் அந்த பலியை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி எத்தனையோ விதங்களிலே சரீரத்தை கீறிக்கொள்ளுகிறார்கள், கால்நடையாக நடந்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுகிறார்கள். எப்படியாயினும் அந்த புண்ணியத்தை அடைய வேண்டும், எப்படியாயினும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாயினும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று எத்தனையோ வழிமுறைகளை ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாக கிருபையினாலே ஆமென் ஆண்டவர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணி அவரே எல்லா பலியையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவரே நமக்காக எல்லா பலியையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தார். சிலுவையின் மூலமாக நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக சிந்தப்பட்ட தம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சில வசனங்கள் மூலமாக உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம், வேகமாக குறித்து கொள்ளுகிறவர்கள் குறித்து கொள்ளுங்கள், அல்லது மனதை பதித்து கொள்ளுகிறவர்கள் பதித்து கொள்ளுங்கள். சிலுவையின் மூலமாக அல்லது சிலுவையிலே சிந்தப்பட்டதான அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே பாவ மன்னிப்பை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு அருளி செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறதற்கு ஒரே அதிகாரத்தை உடையவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. அல்லேலூயா. வார்த்தைகள் வரும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே நம்மை நீதிமான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் முன்னே தேவனுக்கு தூரமாக இருந்தோம், இப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமாய் நாம் வந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தேவனை இத்தனை சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மிக சமீபத்தில் அவருடைய இரத்தமே நம்மை சேர்த்திருக்கிறது. அல்லேலூயா. கொலோசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவருடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே நித்திய மீட்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 20வது வசனத்திலே நமக்கு கிருபாசன தண்டையிலே மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அருகிலே சேருவதற்கு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முன்னே யார் ஒருவரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உள்ளே நுழைய முடியாது, தேவன் அண்டைக்கு சேர முடியாது. அவர் உன்னதமான தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் நித்திய மகிமையுடையவர். அவரிடத்தில் சேரும்படியான ஒரு தைரியத்தை அவருடைய இரத்தம் நமக்கு உண்டாக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே அந்த இரத்தத்தினால் பரிந்து பேசப்படுகிறது. நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ரத்தம் என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்கள், சில குறிப்பிட்ட சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 9 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமென். சிலுவையின் மூலமாக ஆமென் சிந்தப்பட்டதான அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் நீர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஒண்ணுமே செலுத்த முடியாது. காரணம், நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர். இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ உலகத்தில் எத்தனை அதிசயங்கள் இருக்கிறது? முதல்ல 7 இருந்துச்சு, அப்புறம் 8 இருந்துச்சு. 8 விட கூடுதல் வந்திருக்குதோ? எத்தனை அதிசயங்கள் உலகத்தில் இருந்தாலும் உங்களையும் என்னையும் ரட்சித்ததை காட்டிலும் அதிசயம் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மனசார எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. அவர் என்னை ரட்சித்த விதங்கள், அதற்கென்று எந்த விதத்தில் நான் கரையம் செலுத்தலை, எந்த விதத்திலையும் என்னுடைய பிரயாசத்தை நான் கொடுக்கலை. நான் பாவியாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு என்மேல் அன்பு வைத்து தம்முடைய அளவற்ற கிருபையினாலே என்னை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார், எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார், எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், என்னை சுத்திகரித்திருக்கிறார், என்னை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார், என்னை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக எனக்கு சம்பாதித்து வைத்ததான சொத்து அது ஏராளம் ஏராளம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை மரணத்தின் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாபத்தை மாற்றி இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து நம்மையும் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். நித்திய வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ளாத, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாத எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் ஆமென் நம்முடைய தேசத்தில் உண்டு. நம்மை சுற்றிலும் ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவும், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், நாம் இந்த ஆபிரகாமை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஆபிரகாமின் தேவன் தாமே நம்முடைய தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் ஆபிரகாமின் சந்ததியாக நாம் எண்ணப்பட்டிருக்கிறோம். வேதத்தையும் சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்வோம். அதே சமயத்தில் கர்த்தர் இன்றைக்கு தேவையான வார்த்தைகளையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுடைய சம்பத்துகள் தேசத்தில் நிறைந்திருந்தது. 2வது வசனத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அல்லது சிலுவை மரணத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சிலர் இப்படி சொல்லுவாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை போல ஆபிரகாமுக்கு ஏராளமான சொத்து இருந்தது, ஏராளமான சம்பத்துகள் இருந்தது, ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது, இதே போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் செய்திகளை இன்னைக்கு நிறைய நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதங்கள் அது எத்தன்மையானது, அது எப்படிப்பட்டது என்பதை வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வேதாகமம் முக்கியப்படுத்தவில்லை. அதற்காக உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டாம் என்றும் அல்ல, உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் வசதிகளையும் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமென். நாம் கேட்பதற்கும் அதிகமாக, வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் நமக்கு தருவது நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாமை இங்கே பாருங்க 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே, என்ன ஆசீர்வாதம்? உன் பேரை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்டதான இந்த மேலான உன்னதமான இந்த ஆசீர்வாதத்தை ஆமென் ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் இந்த உலகத்தில் அவன் ஐஸ்வர்யவானாகத்தான் இருந்தான். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாக, ஆதாரமாக 12வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய சம்பத்துகள் தேசத்தில் பெருகி இருந்தது. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் எல்லா விதத்திலையும், அவனுக்கு ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், பூமியிலே அவனுடைய ஆஸ்தி தாங்கக்கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் உலக ஆசீர்வாதத்தை மாத்திரமே வேதாகமம் முக்கியப்படுத்துகிறது என்று சொன்னால், பெரும் பணக்காரங்களாக இருக்கிறவங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும். முகேஷ் அம்பானி இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க, இவங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்று சொல்ல முடியும். அப்படி அல்ல. அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து அவர்களுக்குள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏராளமான பணங்களை, ஏராளமான சொத்து, மதிப்புள்ள எல்லாவற்றையும் உடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன், கிறிஸ்து அவர்களிடத்தில் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும்? வேதாகமும் அல்லது தேவன் இந்த பூமியிலே நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அதை மாத்திரம் முக்கியப்படுத்தவில்லை. அதை காட்டிலும் மேலான உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே இன்னது தேவை என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் அப்படின்னா, இந்த பூமியிலே நாம் வாழ தேவையான அத்தனை வசதிகளையும் ஆண்டவர் அதனதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய காரியமாக எனக்குரியதை ஆண்டவர் அதினதின் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நம்ம பாட்டு பாடணும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எனக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார். எனக்கென்று அவர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் நாளைய தினத்துக்குரியதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா.
அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை போஷித்து நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்ன? ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்தும்படியாக விரும்புகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அதில் 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது ஆதியாகமத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்குது இந்த வார்த்தை, இந்த வசனம்? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் இதே வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன, அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 7வது வசனத்திலே, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன் அறிவித்தது. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். 8வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாகவே கண்டு, எப்பொழுது முன்னதாகவே கண்டு? ஆபிரகாமின் நாட்களிலேயே கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன் அறிவித்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு என்ன சுவிசேஷம்? உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்திருக்கிறது. இது ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசித்து பார்த்தால் ஆமென், அது ஆச்சரியமாக இருக்கும். 11வது வசனத்தில் பாருங்க. 11வது வசனத்தின் பின்பகுதியிலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. 13வது வசனத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு ஆமென், அப்படியே கிறிஸ்து இயேசுவை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 14வது வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியாராகிய உங்களுக்கும் எனக்கும் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆபிரகாமுக்கும் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு உலக ஆசீர்வாதத்தை மட்டுமே முக்கியப்படுத்தி இன்றைக்கு சபைகள் நடத்தப்படுகிறது. ஜனங்கள் இடறி போகிறார்கள், வழிதப்பி போகிறார்கள், நித்திய ஜீவனை இழந்து போகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதியாராகிய உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? மறுபடியும் அந்த 12வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 2வது வசனம் 3வது வசனமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இன்னும் அடிஷனலாக ஆமென் ஒரு மேலான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியை குறித்து 14வது வசனத்திலே ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. அந்த ஆவியை குறித்து, அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே ஆமென் நாம் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுவும் கிருபையினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உடையவங்களாக நீங்க இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். கையை உயர்த்தி இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற வாக்குத்தத்தத்தை நான் ஒரு நாளும் நான் இழந்துட மாட்டேன். ஆவியானவர் எனக்குள்ளே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் இப்பொழுது எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக அவர் இப்பொழுது நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் நமக்கு போதித்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு அதற்காகத்தான் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையில ஆபிரகாமை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நானே உனக்காக வர்றேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அதே போல இயேசு கிறிஸ்து அவர் தானே அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு தானே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் சிலுவையிலே அவரே சம்பாதித்து வைத்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இதில் எந்த சந்தேகம் இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே சிலுவையில் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார், சம்பாதித்து வைத்து விட்டார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம தான் சுதந்திரிக்கணும், நாம தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நாம் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும்? சும்மா சுதந்திரிக்க முடியாது, எல்லாராலும் அதை முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தின தேவன் மறுபடியும் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதாவது 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டுமானால் 17வது அதிகாரத்தில் ஆமென் சொல்லப்பட்டதான அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோன்னு தெரியலையே. நிறைய நேரத்தில் நானும் செய்திக்காக ஆயத்தம் பண்ணும்போது நானும் என்னத்தையாவது பேசிட்டு போயிடக்கூடாது, புரியாமல் செய்தி கேட்டு அன்னைக்கு கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எத்தனை பிரசங்கம் பண்ணி 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 மாற்றங்கள் வரணுமே. எத்தனை பிரசங்கம் நம்ம பண்ணுறோம், எத்தனை வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கணும். வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஆமென். 15வது அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையில் உங்களுக்காக எனக்காகவும் அவர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவோமாக. இந்த சத்தியத்தை மறந்துடக்கூடாது. 17வது அதிகாரத்தில் மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா இந்த உடன்படிக்கை இல்லை அப்படின்னா
15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சந்ததிக்குரிய வாக்குத்தத்தங்கள், நிலத்துக்குரிய இடத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள் எதையுமே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்படியானால் ஆபிரகாமோடு கூட 17வது அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதிலே 9வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கையை நீங்க கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். 10வது வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படியே நம்ம கீழே நம்ம வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தில், இது என் உடன்படிக்கை, எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. 13வது வசனத்தில், உன் வீட்டில் பிறந்த பிள்ளையும் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. 14வது வசனத்தின் பின்பகுதியில், என் உடன்படிக்கையை மீறினபடினால், அந்த ஆத்துமா உடன்படிக்கையை மீறினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆபிரகாமோடும் அவன் சந்ததியோடும் தலைமுறை தலைமுறையாக ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அது மாறாத உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றி ஆகணும். கண்டிப்பாக இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். இந்த உடன்படிக்கையை யார் ஒருவர் மீறுகிறார்களோ அவர்கள் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அல்லது தேவனுடைய ஜனத்தில் இராதபடிக்கு அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று என்றும் இங்கே ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை குறித்து அதிகமாக பெருசாக தியானிப்பதற்காக இப்போ நான் இதற்கு சமயம் எடுத்துக்கொள்ளவில்லை. இது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வேதாகமத்தில் அநேக இடங்களிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல ஆண்டவர் இதை சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாகத்தான் இந்த உடன்படிக்கையை யார் ஏற்படுத்துகிறார்களோ, ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் ஆமென் ஜனங்களோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். சில வசனங்களை நான் சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்க. எரேமியா 7வது அதிகாரம் 23வது வசனம், 24வது அதிகாரம் 7வது வசனம், 31வது அதிகாரம் 7வது வசனம், 31வது அதிகாரம் 33வது வசனம். இன்னும் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம், எசேக்கியேல் 36வது அதிகாரம் 28வது வசனம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனங்களெல்லாம் நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்பொழுதும் இந்த புதிய ஏற்பாட்டு கால சபைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதற்கு அடையாளம் என்ன? அந்த ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை என்ன செய்தார்? ஏற்படுத்த சொன்னார். விருத்த சேதனம் என்கிறதான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாக ஏற்படுத்த சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருமே இதை செய்தார்கள். செய்யாதவர்கள் மேல ஆண்டவருடைய கோபமும் வந்தது, நியாய தீர்ப்பு வந்தது. மோசே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு நபர்.
பிள்ளை பிறந்த நிலைமையில அந்த எகிப்து நதியில் வரும் பொழுது அந்த பார்வோனுடைய குமாரத்தி அவள் பார்க்கிறா, எகிப்திய பிள்ளை என்று எபிரேய பிள்ளை என்று கண்டு என்று அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எபிரேய பிள்ளை என்று எப்படி தெரியும்? அங்கே மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்படி வேதாகமத்தில் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். யார் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றவில்லையோ அவர்களை தம்முடைய ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று ஆண்டவர் எச்சரிப்பான ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக தம்முடைய ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஆமென் சிலுவையின் மூலமாக சம்பாதித்து வைத்த அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் நம்மிடத்தில் வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கல, உங்களிடத்திலையும் என்னிடத்திலும் செய்ய சொல்லுகிற ஆமென் எதிர்பார்க்கிறதான ஒரு உடன்படிக்கை, ஒரு கட்டளை என்ன? நம்ம அவருடைய ஜனங்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். வேற ஒண்ணுமே ஆண்டவர் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. ஆமென். மாம்சத்தில் செய்யப்பட்டிருக்கிற விருத்த சேதனம் அது இருதயத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனம் என்றும் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். புதிய ஏற்பாடு சத்தியமும் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இருதயத்தில் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து நாம் தேவனுக்கு சொந்த ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் யாருக்கு சொந்த ஜனமாக இருக்கணும்? தேவனுக்கு சொந்த ஜனமாக இருக்கணும். ஆண்டவருக்கு சொந்த ஜனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போமையானால், நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போமையானால் நிச்சயமாக ஆண்டவர் சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையின் மூலமாக சம்பாதித்து வைத்த அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நம்ம சுதந்திரர்களாக நாம் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாக வேற யாரும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் இருதயத்தில் தேவனை விசுவாசித்து ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவன் சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தின அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் நாம் சுதந்திரர்களாக மாற முடியும். அல்லேலூயா. நித்திய வாழ்வை ஆமென், நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு சிலுவையில் ஏற்படுத்தி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பாவ மன்னிப்பின் நிச்சயம், நித்திய மீட்பு, சமாதானம், ஆமென், இப்படிப்பட்டதான உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நானும் தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சொந்த ஜனமாக நம்ம மாறிட்டோம் என்பதை நாம் எதன் மூலமாக நம்ம காண்பித்திருக்கிறோம்? இந்த நாட்களில் நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறேன், நான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நான் காரணராக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இந்த நாட்களில் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? என்ன செய்திருக்கிறோம்? ஞான ஸ்நானத்தின் மூலமாக நம்ம அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறோம்? உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்ம அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அப்படியானால் ஆமென், இப்படிப்பட்ட உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் தைரியமாக சொல்ல முடியும், நான் தேவனுக்கு உரியவன், நான் தேவனுக்கு உரியவள். அல்லேலூயா. அப்படி சொல்லலாமா? ஆமென். நாம் தேவனுக்கு உரியவர்கள், நான் தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6
16. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த சொல்லுகிறார். ஒரு உடன்படிக்கை அவரே ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னொரு உடன்படிக்கையை நீங்கள் நானும் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றின நாம அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிழைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அதாவது தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறவங்க அவங்க அந்நிய நுகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாதான்? பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரோடு கூட அன்பாக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் எந்த விதத்திலையும் அந்நிய நுகத்தோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசிகளோடு கூட நமக்கு பங்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னா, எந்த விதத்திலையும் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா இடங்களிலேயும் நான் கிறிஸ்துவினுடையவன், நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னும் பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதில் 16வது வசனத்திலிருந்து நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆமென், தேவனுடைய ஜனமாக இருக்கிற நீங்கள் யார் என்று அங்கே அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசினார். இந்த உடன்படிக்கை உங்களுக்குள் நித்திய உடன்படிக்கையாக இருக்கணும். இந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ஜனமாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டை நீங்கள் கல்லர் குகையாக்கினீர்களே என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆமென். இந்த வீட்டை, ஆமென், இந்த ஆலயமாக இருக்கிறதான இந்த சரீரத்தை, ஆமென், நாம் அசுத்தத்திற்கும், ஆமென், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் நாம் விற்று போடாதபடிக்கு, ஆமென், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு, மாம்ச இச்சைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டியதெல்லாம் நிறைவேற்றிட்டு, எனக்கும் சிலுவையின் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், எனக்கும் அந்த ஆசீர்வாதம் உரிமையானது என்று தவறுதலாக இன்றைக்கு அதை, ஆமென், சபைகளுக்குள் இன்னைக்கு பிரசங்கிக்கிறதான செய்திகளை நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம். இல்லை, அந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு உரிமையாகிறது? யாரெல்லாம் அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரோடு கூட, ஆமென், உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ, நான் கிறிஸ்து உடையவன், நான் கிறிஸ்துவுக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் உரிமையாகிறது, சொத்தாகிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் வேற எதையுமே கேட்கல. நீங்கள் என்னுடைய சம்பத்து, நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமாக இருக்கிற நாம இன்னும் கீழே வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது 23வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 23ல் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து
தேவனுடையவர்கள். நாம் எல்லாரும் யாருடையவர்களாம்? கிறிஸ்து உடையவர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடையவர்கள். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். கிறிஸ்து உடையவர்கள் ஆகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48, 49 சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம். அல்லேலூயா, ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் வானத்துக்குரியவர்கள். ஆமேன். வானத்துக்குரியவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நீங்கள் நானும் வானத்துக்குரியவர்களாக, ஆமேன். ஹல்லேலூயா, பரலோகத்திற்கு உரியவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுவோமாக. அப்படியானால் அவருடைய சாயலை அப்படியே நீங்கள் நானும் அணிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அதே போல நீங்கள் நானும் மாற வேண்டும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிற ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நீங்கள் யாருடையவர்கள்? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? யாரோடு இருக்கணும்? பிதாவோட தேவனோடும் கிறிஸ்து இயேசுவோடும் நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். இந்த உலகத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம் அல்ல, உலகத்தில் இருக்கிறதிலே நாம் அன்பு கூறாதபடிக்கு, ஆமேன், தேவனில் நாம் அன்பு கூர்ந்து தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. அவன் இருதயத்தில் கையை வச்சு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் உம்மோடு கூட பண்ணி இருக்கிறதான அந்த உடன்படிக்கை அது மேலானது, மேன்மையானது. அதை நான் உடைச்சு போட்டுறக்கூடாது. என்னுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக அந்த உடன்படிக்கையை நாம் மீறிடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் உம்முடைய ஜனமா இருக்க எனக்கு கிருபை தாரும். நான் உம்முடைய பிள்ளையா இருக்க, ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் பாவத்திற்கு விட்டு போடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உலகத்தோடு கூட சம்பந்தப்பட்டதாக அல்ல. ஆண்டவர், இந்த உலகத்திற்கு நான் மரிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவத்திற்கு நான் மரிக்கணும் ஆண்டவரே. உம்மோடு கூட நான் வாழணும் ஆண்டவரே. உம்மோடு கூட நான் வாழணும். அந்த நித்திய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். அந்த நித்திய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட அவனுடைய தலைமுறையோடு கூட கர்த்தர் விருத்த சேதனம் என்கிறதான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நுனித்தோல் கட் செய்யப்பட வேண்டும், அது கட் பண்ணப்பட வேண்டும் என்று அங்கே ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு வேற எதையாவது ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கலாம். ஒன்று காதில் ஓட்ட போட சொல்லியிருக்கலாம், அல்லது முகத்தில் ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கலாம். ஏன் இப்படிப்பட்டதான அந்த விருத்த சேதனம் என்கிறதான ஒரு உடன்படிக்கை இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் அதை நிறைவேற்றி வருகிறார்கள். மாம்ச விருத்த சேதனம் என்று இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அவருடைய ரட்சிப்பிற்காக கையை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்களும் நம்ம வச்சிருக்கிற வேதாகமத்தை வச்சிருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் இன்னும் ஆமேன் ஒரே ஒரு சத்தியம் மட்டும் அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசு, ஹல்லேலூயா, அவரே தேவன், அவரே மீட்பர், அவரே ரட்சகர் என்பதை அறியாமல் இருக்கிறாங்க. ஆமேன். ஆண்டவரே, அந்த ஜனங்கள் மேலே கர்த்தர் கிருபையா இருப்பீராக, நீ ரட்சிப்பீராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான இந்த காரியத்தை செய்ய சொன்னார்? இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த சொன்னார். அதன் மூலமாகத்தான் அதுதான் இனப்பெருக்கத்திற்கான ஒரு வழி என்பதை இந்த வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் மாற்றுவேன். உன் சந்ததியை பூமியின் மணலை போல, கடற்கரை மணலை போல நான் மாற்றுவேன். பூமியின் தூளை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் தனி ஒருவனாக இருந்தான். ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், உன் சந்ததியை நான் திரளாக பெருக பண்ணுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை
அந்த வாக்குத்தத்தத்திற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை மாம்சத்தில் ஏற்படுத்தினார். ஆமென். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியை எண்ணி பார்ப்பதற்கு முடியவே முடியாது. அது ஏராளமான வாக்கு கடங்காத, எண்ணிக்கை கடங்காத, ஆமென், ஏராளமான சந்ததி இந்த பூமியிலே பெருகி இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அல்லேலூயா. அப்படியானால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான சபைக்கு ஆண்டவர் இதன் மூலமாக அறிவிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கிறிஸ்துவை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சந்ததியை நாம் பெற்றெடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிற நாம, கிறிஸ்துவை தரித்திருக்கிற நாம, கிறிஸ்துவின் சந்ததியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். நமக்குள் இருந்து கிறிஸ்துவின் சந்ததி வெளிப்படணும். நம்மில் கிறிஸ்துவின் சந்ததி பெருகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆமென் சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நாம் அநேகரை மீட்கும் பொருளாக, ஆமென், அநேகரை ரட்சிக்கும் பொருளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளை என்ன? மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே, நீங்கள் ஆமென் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிற நீங்கள், கிறிஸ்துவை தரித்திருக்கிற நீங்கள், ஆமென், இன்னும் அநேகரை சீஷராக்கணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒருவரையும் பெற்றுக்கொள்ளாத ஒரு மலடியாக நான் இருக்கக்கூடாது. ஆமென். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துகிற, ஆமென், பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர், ஆமென், அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதே உடன்படிக்கையை தான் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்த சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் தெரிந்ததான வேத சத்தியம் என்ன? ஒன்று, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், நாம் தேவனுடையவர்கள். ரெண்டாவது, தேவனுடையவர்களாக இருக்கிற நாம, ஆமென், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நாம் மாறணும். அநேகரை ரட்சிப்புக்குள் நாம் நடத்தணும். கிறிஸ்துவின் சந்ததியை நமக்குள் உருவாக்கணும், நமக்குள் நாம் பெற்றெடுக்கணும். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. 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 நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அவன் இந்த காலை நேரத்திலையும் அவன் வேத வசனத்தை, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை, ஆமென், தந்திருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஆண்டவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க வலது கையை உங்க சிரசின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் கிறிஸ்துவனுடையவன், நான் கிறிஸ்துவனுடையவளாக இருக்கிறேன், நான் என் தேவனுடையவனாக இருக்கிறேன். நான் வேற எந்த விதத்திலையும், ஹல்லேலூயா, நான் உலகத்துக்கு பின்பதாக, உலகத்திற்காக வாழ்வதற்காக அல்ல, நான் கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக வாழ என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அப்படி மீண்டுமாக, ஆமென், நம்மை பிரதிஷ்டை செய்ய ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பமாக முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் எல்லாம் உமக்கு சொந்தம். ஆண்டவரே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு தருகிறேன். மீண்டுமாக ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. 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 மாம்ச அழுக்குகள், மாம்ச கரைகள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு, உலகத்தினால் நாம் கரைப்பட்டு விடாதபடிக்கு, மாம்சத்தினால் நாம் கரைப்பட்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. சிலுவையின் மூலமாக சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளணும்.
இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கழுவட்டும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்முடையவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நிற்பமாக. ஆமென். கிறிஸ்து உடையவர்களாகிய நீங்கள் நானும். ஆமென். இப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆமென் பழுகி பெருகணும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சந்ததியை நாங்கள் பெற்றெடுக்கணும் ஆண்டவரே. இந்த கிராமத்தில், இந்த தேசத்தில் ஆண்டவரே, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள் நான் சந்ததியை நான் ஏற்படுத்துவேன், சந்ததியை நான் தருவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. நம்மோடு கூட கிறிஸ்துவின் தலைமுறை முடிந்திடக்கூடாது. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும். ரெண்டு கையையும் உயர்த்தி, ஆண்டவரே, ஹல்லேலூயா, கிறிஸ்துவை தரித்திருக்கிற நாங்கள் ஆமென் அநேகரை பெற்றெடுக்க, உமக்காக அநேகரை பெற்றெடுக்க, ஓ ஹல்லேலூயா, அநேகரை ரட்சிக்க, அநேகரை மீட்க, ஒரு மீட்கும் பொருளாக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாருக்குமே பிரயோஜனப்படாத ஒரு பாத்திரமாக நான் இருக்கக்கூடாது. தேவ ராஜ்யத்திற்கு என்னை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. இது நித்திய உடன்படிக்கை, இது கட்டளை. ஆண்டவர் மத்தேயுல சொல்லி இருக்கிறாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். பவுல் சொல்றாரு, இது என்மேல் விழுந்த கடமை. எது? சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ரெண்டு கையையும் உயர்த்தி ஆமென் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். வேலைகள் நமக்கு உண்டு, நமக்கு ஆமென் குடும்பங்கள் உண்டு, பொறுப்புகள் உண்டு. ஆனால் இதற்கு நடுவிலே கிறிஸ்துவை தரித்திருக்கிற, கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துகிற, கிறிஸ்துவை பெற்றிருக்கிற நீங்கள் நானும், உங்களுக்குள் எனக்குள் நடைபெற வேண்டியதான ஒரு மாற்றம் என்ன? ஆமென். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. கையை உயர்த்தி, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு ஆத்மாவை கூட நான் பெற்றெடுக்கவில்லையே கிறிஸ்துவுக்குள். இன்னும் ஒரு ஆத்மாவை கூட நான் ரட்சிப்புக்குள் நான் நடத்தவில்லையே. இந்த பாரம் நமக்குள் வரட்டும். ரெண்டு கையையும் உயர்த்தி, ஆண்டவர் இதை கட்டளையாக சொல்லி இருக்கிறார், இதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி, வெறும் கையனாய் பரலோகில் நான் வந்திடேன் இயேசுநாதா. வெறும் கையனாய் பரலோகில் நான் வந்திடேன் இயேசுநாதா. ஆத்தும ஆதாயம் செய்திடவே அருள் மாறியில் நடத்திடுமே. ஆத்தும ஆதாயம் செய்திடவே அருள் மாறியில். கையை உயர்த்தி, ஆத்தும ஆதாயம், ஆதாயம் செய்திடவே அருள். என்னால ஒருத்தர் இடறி போகக்கூடாது, ஒருத்தர் இடறி போறதுக்கு நான் காரணமாக நான் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அநேகரை கிறிஸ்துவின் நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. இதை விட மேலான ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிறிஸ்துவை தரித்திருக்கிற, கிறிஸ்துவை பெற்றிருக்கிற, கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிற நாங்கள், ஓ ஹல்லேலூயா, அநேகரை
நீதிக்குட்படுத்துகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒரு பாரம் நமக்குள் வரட்டும், ஆத்ம பாரம் நமக்குள் வரட்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் மீட்கப்படாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாதாளத்தின் அடிமைத்தனத்தில் மரண கட்டுகளில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாவத்திற்குள் சாபத்திற்குள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாக கையில சொத்து சுகத்தோடு இருக்கிறாங்க, ஆனா ரட்சிப்பு இல்லை. மதிப்பு அந்தஸ்தோடு கூட இருக்கிறாங்க இந்த உலகத்துல, ஆனா ரட்சிப்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை. கையை உயர்த்தி, ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதற்குள்ளாக அநேகரை நான் நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தாரும். பக்கத்து வீட்டுக்காரங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு கிருபை தாரும். என் கூட பழகுகிறவங்களை ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல 3 மாதம் முடிய போகிறது. கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒருவரையாவது நான் ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு எனக்கு கிருபை தாரும். நான் ஒருத்தரையாவது கிறிஸ்துவுக்குள் நான் பெற்றெடுக்க. பவுல் சொல்றாரு, உங்களை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பெற்றெடுத்திருக்கிறேன், அதற்காக நான் கற்ப வேதனையும் நான் பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு அதை ஜீரணிக்க முடியல. ஆமென். பவுல் நான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனேன், நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி பவுல் அல்லேலூயா அநேகரை ரட்சிப்பதற்காக கையை உயர்த்தி, ஆண்டவரே எப்படி ஆயினும் சிலரையாவது ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கையை நாங்கள் நிறைவேற்றணும், இந்த உடன்படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஹல்லேலூயா. அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. இந்த சபை ஊழியத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து ஆண்டவர் திருச்சபையிலே சேர்ப்பாராக. நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக. பரலோக பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா. நித்திய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் சுதந்தரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நீர் நிறைவேற்றினீர். அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையை, ஆமென், உடன்படிக்கையை ஏற்படுத்தி உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, எங்களுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். ஒரு வார்த்தை ஆகிலும் ஆண்டவரே எங்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கும் அவருடைய வருகை பரிந்தும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.